சோழ சிரஞ்சீவி. ஆசிரியர் உரை. ஆதித்த கரிகாலன். உச்சரிக்கும் போதே உள்ளுக்குள் ஒரு வீரம் முறுக்கெடுத்து ஓடுவதை உணர வைக்கும் பெயர். சோழ வரலாற்றின் சாகாவரம் பெற்ற சிரஞ்சீவி. பெரும் வீரனாகவும் மூர்க்கனாகவும் அவசரக்காரனாகவும் நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருந்த ஆதித்த கரிகாலனின் இன்னொரு புறம் பற்றி காட்டுவதே இந்த புதினத்தின் நோக்கம். வெறும் 5 ஆண்டு கால ஆட்சிதான். ஆனால் சோழத்தின் பரந்த எல்லையை விரிவுபடுத்தியதற்கான அஸ்திவாரமிடப்பட்டது அவனது ஆட்சியில்தான். பாண்டியனால் ஏற்பட்ட கரை துடைக்க அவனது தலையையே களத்தில் மீட்டு வந்த வீரன். அரசியல் சிக்கல்களில் மீளாது வீழாது தனக்கென்று ஒரு தனி சாம்ராஜ்யம் கொண்ட மாவீரன். பாசத்திற்கும் நட்பிற்கும் தனி இடம் கொடுத்து தரணியாள நினைத்த ஒரு மன்னன். சூழ்ச்சிகளால் கொல்லப்பட்டான் என்கிறது உடையார்குடி கல்வெட்டு. இல்லை, சூழ்நிலைகளின் கைதியாகி சோழத்திற்காகவே உயிர் துறந்தான் என்கிறேன் நான். எப்படி என்பது புதினத்தின் இறுதியில் புரிய வரும். அன்றிலிருந்து இன்று வரை உலகாண்ட மா மன்னர்கள் முதல் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்பது உலக நியதி. அதை உடைத்து காட்டி தனி ஒரு ஆணாக தரணியை வென்று 1000 ஆண்டுகள் கடந்தும் நம் அத்தனை பேர் உள்ளத்திலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து நல்லாட்சி நடத்தும் நாயகன் இவன் என்பதை உணர்வோர் ஒப்புக்கொள்வார்கள். மதுரை கொண்ட ராஜகேசரியான சுந்தர சோழரின் முதல் மைந்தன். காந்தலூர் சாலை களமறுத்தருளிய கோவி ஸ்ரீ ராஜகேசரியான ராஜராஜனின் தமையன். இந்த 2 புகழ் பெயர்களுக்கு நடுவிலேயே ஆதித்த கரிகாலனின் மொத்த வாழ்க்கையுமே முடிந்துவிட்டது என்றாலும் வீரபாண்டியன் தலை கொண்ட கோபரகேசரியான ஆதித்த கரிகாலன் என்னும் இப்பெயர் நிகழ்ந்தும் சாகசங்கள் என்ன என்பதை இப்புதினம் படித்து முடித்து இனிதாக சொல்லலாம். முதல் பாகம் தொண்டை மண்டலாதிபதியாக ஆதித்த கரிகாலன் பதவி ஏற்பதற்கு முன்பு நடந்த அவனது வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள் பற்றியது. 2ஆம் பாகம் வடதிசை மாதண்ட நாயகரான ஆதித்த கரிகாலன் ஒட்டுமொத்த சோழத்தையும் எங்கனம் நிர்வகித்தான், இடர்பாடுகள் என்ன, சோழத்தின் சூரியனை சூழ்ச்சி மேகங்கள் எங்கனம் தழுவி ஒளி இழக்க செய்தன என்பது பற்றியது. இதுவும் விரைவில் வரும். முதல் பாகத்தின் தற்போது கையில் ஏந்தி படித்து கொண்டிருக்கும் வாசக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்படிக்கு ஆசிரியர். சோழ சிரஞ்சீவி ஆதித்த கரிகாலன். பாகம் 1. அத்தியாயம் 1. அரண்மனை மாடத்தில் இருந்து தெற்கு நோக்கிய அறை என்பதாலேயே தென்றல் பவனி வந்து கொண்டிருந்தது. என்றாலும் உறக்கம் மட்டும் உயிர்ப்போடு இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான் அவன். என்னவாயிற்று எனக்கு? வந்த நோக்கத்தை விட்டு மனம் இப்படி அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறதே. வீரபாண்டியன் தலை கொண்ட போரில் நேரடியாக முகம் காட்டி மோதவில்லையே என்ற உறுத்தலா, அல்லது பெரும் தளபதியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த நான் இங்கிருக்கும் நிலை அதனை தாமதப்படுத்துமே என்ற கவலையா? தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். ஆதித்தனின் நட்பு மிக பெரிய கொடுப்பினை. எண்ணங்கள் ஈடேற ஒரு முறையான வழி. முதல் பார்வையிலேயே அவனை பிடித்து போனது. நம்பக்கூடியவன். மனிதர்களை தன் கூர்மையான பார்வைகளாலேயே எடை போடுவதில் வல்லவன். அனைத்தையும் தாண்டி சோழத்தின் நாளைய மன்னன். அவனுடைய நட்பு அவசியமான ஒன்றுதான். ஆனால் இந்த பார்த்திவேந்திரன் தான் சற்று சிரமம். ஆதித்தனின் நட்பு காரணமாகவே தன்னை பிடிக்காமல் போயிற்று அவனுக்கு. என்றாலும் அவனும் நல்ல வீரன், சோழத்திற்கு விசுவாசமானவன். கந்தமாறனை நினைக்கும் போதே என் மனம் இப்படி நெகிழ்கிறதே. அருமையான நண்பன். முதல் சந்திப்பிலேயே மனம் ஒன்றி போய்விட்டது. கூடவே மனதிற்குள் மகிழ்வலையாக மணிமேகலையின் நினைவும் வர தொடங்கியது. மணிமேகலை பெயரை நினைக்கும் போதே உணர்ச்சி வயப்பட தொடங்கினான் அவன். என்ன ஒரு பெண் அவள்! துடுக்குத்தனமும் குழந்தை பேச்சும், மருண்டு நிற்கும் மான்களாக விழிகளும், துள்ளி குதிக்க தயாராக இருக்கும் முயல்களாக முன்னழகும், வலம்புரி சங்கினால் வார்த்தெடுத்த கழுத்தும், வாழ்வீச்சை ஒத்த வாய் பேச்சும். அப்பப்பா, அனுமதி கேட்காமலேயே என் இதயத்துக்குள் புகுந்து விட்டாளே. மறுபடியும் அவளை காண்பேனா? ஏக்க பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது அவனிடமிருந்து. போர் முடித்து கந்தமாறனுடன் செல்ல இருந்தவனை தடுத்து நிறுத்திவிட்டார் ஆதித்தர். நாளை சந்திக்கும் போதுதான் எதற்காக தங்க வைத்தார் என்ற காரணம் தெரியும். அது மட்டும் நடந்திராவிட்டால் இந்நேரம் மணிமேகலையை சந்தித்திருக்க முடியும். ஒரு புறம் ஆதித்தரின் மீது கோபமாகவும் வந்தது. இவருக்கு பெண்கள் என்றாலே பிடிக்காதோ? பூவையரின் கன்னி பேச்சில் பூவுலக கவலைகளை மறக்கலாம் என்பதை இவர் அறியாதவரோ? இது என்ன மடத்தனம்! என் சுகம் பொருட்டு அவரை தவறாக நினைப்பதில் பயன் என்ன? அவசியமின்றி என்னை இங்கு தங்க சொல்லியிருக்க மாட்டாரே. முக்கிய விஷயம் ஏதேனும் இருக்குமோ? ஏற்கனவே பழுவேட்டரையர் கண்களுக்கு தம்மை காண்பதில் உடன்பாடு இல்லை என்பது தெளிவாகவே தெரிகிறது. இருக்காதா பின்னே?
அவரிடமே சென்று அவர் பதவியை பெற வந்திருக்கிறேன் என்றால் எவருக்குத்தான் வெறுப்பு வராது? என்றாலும் மிகச்சிறந்த வீரர் அவர். 64 விழுப்புண்கள் உடலில். நினைக்கும் போதே நெஞ்சம் கர்வத்தில் விரிகிறது. அவரையும் விஞ்ச வேண்டும் என்ற ஆவல் வெளியாவதையும் உணர முடிகிறது. நண்பனாக நினைத்த ஆதித்தனை வீரபாண்டியன் தலை கொண்ட போருக்கு பிறகு பிரமிப்பாக பார்க்க வேண்டியுள்ளது. என்ன ஒரு வீரம், என்ன ஒரு வெறி! தலைமுறையாக தொடர்ந்த பழியொன்றை துடைக்க இத்துணை விரோதமா? வீரபாண்டியன் தலையை வேல்கம்பில் நட்டு தஞ்சை கோட்டை வாசலில் வைத்ததுதான் ஏற்க முடியாத ஒன்று. என்ன இருந்தாலும் அவனும் ஒரு மன்னன், போராடி மாண்ட வீரன். அவன் தலை வாசலில் தொங்குவதைத்தான் பார்க்க மனமும் ஏற்க மறுக்கிறது. இதற்காகவே விரைவில் தஞ்சையை விட்டு நீங்கிவிட வேண்டும். நாளை ஆதித்தனை சந்தித்த பிறகு தஞ்சையை விட்டு உடனே நகர்ந்து விட வேண்டும். ராஷ்டிரகூடர்களை அடக்கி வைத்திருக்கிறான். பாண்டியர்களை மீண்டும் எழாத அளவிற்கு அடித்து விரட்டி இருக்கிறான். அடுத்தபடியாக பாண்டியனுக்கு உதவிய ஈழத்தை தாக்கவும் துணிந்திருக்கிறான். சோழத்தின் விரிவாக்கத்திலேயே தனது முழு கவனத்தையும் வைத்திருக்கிறான். தெற்கு முடித்து வடக்கு நோக்கி நகர வேண்டும் என்ற எண்ணம் கூட உண்டு. பராந்தகர் காலத்தில் பாண்டியனால் மறைத்து வைக்கப்பட்ட மணிமுடியை, இந்திர ஆரத்தை ஈழத்திலிருந்து மீட்டே ஆக வேண்டும் என்கிறான். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய துணிவு உள்ளவன்தான், ஐயமில்லை. ஆனால் தன் செயல்களுக்கான காரணத்தை எவரிடமும் விளக்கும் பொறுமையும் தேவையையும் அவசியமென நினைக்காத ஒரு குணம் அவனை பிறர் கண்களுக்கு முரடனாகவும் மூர்க்கனாகவும் காட்டி வருகிறது. எவருக்கும் அடங்காத ஆதித்தன் கந்தமாறனின் வார்த்தைகளுக்கு சற்று கட்டுப்படுவதும் தெரிகிறது. சோழத்து அரசியலில் தான் வகிக்கப் போகும் பெரும் பங்கை அறியாமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்த அவனை உறக்கம் மெல்ல தழுவ ஆரம்பித்தது. அவனை வானவரையன் வந்தியத்தேவன் என்று அழைப்பார்கள். அத்தியாயம் 2. அன்றைய பொழுது தஞ்சையை திணறடித்தது. மாபெரும் வெற்றி விழா கொண்டாட்டம் என்பது பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்தது. வழக்கமாக பழையாறையில் கூடும் அரசவை கூட்டம் முதல் முறையாக தஞ்சையில் என்பதாலும் பல அரச பதவியினர்கள் வந்து போகக்கூடும் என்பதாலும் பாதுகாப்பு சற்று கடுமையாகவே இருந்தது. ஏற்கனவே மாமன்னர் சுந்தர சோழரும் ராஜமாதேவியார் செம்பியன் மாதேவியாரும் அவர் தம் திருமைந்தன் மதுராந்தகரும் தஞ்சையிலேயே இருந்ததால் அனிருத்த பிரம்மராயரும் பெரிய பழுவேட்டரையரும் இங்கு விரைய வேண்டியது ஆயிற்று. மூவேந்த வேளாளரும் சம்புவரையரும் கூட வந்துவிட்டனர். தஞ்சை காவல் பொறுப்பில் இருக்கும் சிறிய பழுவேட்டரையர் அத்தனை பணிகளுக்கு இடையிலும் அரசவைக்கு வர வேண்டியிருந்தது. அத்தனை அரச பிரதானிகளும் ஒருங்கிணைந்த பின்பு மாமன்னர் வரவு கட்டியம் கூறி அறிவிக்கப்பட பட்டத்து அரசி வானமாதேவியோடு பிரகாசமாக உள்ளே நுழைந்தார் சுந்தர சோழர். அனைவரும் தத்தம் இருக்கை விட்டு எழுந்து வணக்கம் தெரிவிக்க கம்பீரமாய் தன் சிம்மாசனத்தில் வீற்றருளினார் மாமன்னர். தன் தொண்டையை செருமிக்கொண்டு அரசவை உரையை ஆரம்பித்தார் அனிருத்தர். இந்நாள் சோழ வரலாற்றில் ஒரு பொன்னாள். நெடுங்காலமாக நமக்கு தொல்லை கொடுத்து வந்த பாண்டியரை வென்றதோடு அல்லாமல் நமது குலத்திற்கே களங்கமாக தனக்குத்தானே சோழன் தலை கொண்ட பாண்டியன் என பட்டமிட்டு கொண்ட வீரபாண்டியனை கொன்று நம் மானம் காத்து வந்திருக்கிறார் நமது இளவரசர் ஆதித்த கரிகாலர். இது அவருக்கான வெற்றி விழா மட்டுமல்ல, நமக்கான வெற்றி விழா. நம் மாமன்னரின் மகுடத்தில் இன்னொரு வைரக்கல்லாய் ஒளிரும் இந்த வெற்றி. இதை பெருவிழாவாக கொண்டாட முடிவு செய்து சோழர் தம் வலிமையை பறைசாற்றும் விழாவாக அறிவித்திருக்கிறார் நம் மாமன்னர் என்றதும் சோழம் 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 என்ற அத்தனை பேரின் ஒட்டுமொத்த குரலும் அரசவையை அதிர வைத்தன. அதே நேரம் சரியாக வெண்பட்டாடையோடு இடையில் நீண்ட வாளோடு கலைந்த சிகையானது நெற்றி தழுவ அலட்சிய பார்வையோடு அசையாத உறுதியோடு உள்ளே நுழைந்தான் ஆதித்த கரிகாலன். நேரே வந்து ராஜமாதேவியாரையும் தந்தை தாயின் காலையும் பணிந்தான். இடதுபுறமாக இருந்த முதல் இருக்கையில் அமர எதிரே நேராக மதுராந்தகன் அமர்ந்திருப்பது தெரிந்தது. அரசவையில் கடை வரிசையில் கூடியிருந்தார்கள் வீரர்கள். அவர்கள் ஆதித்த கரிகாலர் வாழ்க வாழ்க என்று கோஷமிட ஆரம்பிக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வெளியில் நின்ற மக்கள் வரை தொடர்ந்தது. ஏனோ இது பெரிய பழுவேட்டரையருக்கு பிடிக்கவில்லை என்பதை அவரது முகத்தை பார்த்தவரால் மட்டுமே உணர முடிந்தது. மாமன்னர் சபையில் அமர்ந்திருக்கும் தருவாயில் மற்றையவருக்கும் புகழுரை கோஷங்கள் என்பது சோழத்துக்கு முறையல்லவே என்று மெல்ல ஆரம்பித்தார் பெரிய பழுவேட்டரையர். விழாவின் நாயகன் என்பதால் சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டார்கள் வீரர்கள், அவ்வளவே என்றார் மூவேந்த வேளாளர். போரின் மாதண்ட நாயகனாக எவர் வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் வெற்றி அரசருக்கு உரியது. அதுவும் இந்த போரில் மாமன்னரே நேரடியாக கலந்து கொண்ட பிறகு விழாவின் நாயகரும் அவர்தான் என்றார் பெரிய பழுவேட்டரையர் சீற்றமாக. மறுக்கவில்லை என்றாலும்
வீரபாண்டியனின் தலையை கொய்து வந்தது இளவரசர்தானே? மெல்ல கேள்வி எழுப்பினார் சம்புவரையர். அதுதான் தம்பட்டமாக தெரிகிறதே, தஞ்சை கோட்டை வாசலில் என்றார் பெரிய பழுவேட்டரையர். இதற்கு பதில் கூற ஆதித்தன் கோபமாக எழ முயல அருகில் இருந்த பார்த்திவேந்திரன் மெல்ல தோள் பிடித்து அழுத்தி வேண்டாம் என்று கண்காட்டினான். தம்பட்டம் என்ற வார்த்தை சற்று அதிகம் பழுவேட்டரையரே என்றார் வேளாளர். இல்லை, இது முறையாக தோன்றவில்லை. எதிரியின் தலையை கொய்தது தவறல்ல, அதை கோட்டை வாசலில் சிதையும் வரை கட்டி தொங்க விடுதல் முறையன்று. இதை வலியுறுத்தவே அப்படி கூற வேண்டியதாயிற்று என்றார் பெரிய பழுவேட்டரையர் வருத்தமாக. இத்தனை காலம் சோழன் தலை கொண்ட பாண்டியன் என்று அவன் கூறிக்கொண்டு திரியும் போது இந்த வருத்தமும் கோபமும் எங்கே போனதோ? கேட்ட சம்புவரையரை தன் சிவந்த விழிகளால் முறைத்தார் பெரிய பழுவேட்டரையர். எங்கும் போகவில்லை, உள்ளுக்குள் தேங்கி உரம் பாய்ந்திருந்தது. அவனது நேரம் அவனை ஆதித்தன் முன் சென்று நிறுத்திவிட்டது, அவ்வளவுதான். போருக்கு ஆதித்தன் மட்டுமே செல்லவில்லை சம்புவரையரே, அவனோடு சோழர் படையும் சோழ மாமன்னரும் பூதி விக்ரமகேசரியாரும் இந்த பழுவேட்டரையனும் போயிருந்தோம் என்பதை அறிவீர்களா? கிண்டலாக கேட்டார் பழுவேட்டரையர். அறிவேன். 64வது விழுப்புண்ணை தங்கள் மேனியில் தாரை வார்த்திட்ட போராயிற்றே இது. அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியுமா என்றார் சம்புவரையர். விவாதம் வேறு திசை நோக்கி பயணிப்பதையும் அது இறுதியில் ஆதித்தனை நோக்கியே பாயும் என்பதையும் சட்டென்று உணர்ந்தார் சுந்தர சோழர். நண்பர்களே, என்ன இது? வெற்றி விழா கொண்டாட்டம் என்பதை மறந்து வீணான கோபம் எதற்கு? ஒரு பெரிய களங்கத்தை துடைத்து எறிந்து வந்திருக்கும் ஆதித்தனுக்கு ஆசிகள் கூறுவதை விட்டுவிட்டு இப்படி ஆவேசம் எதற்கு பழுவேட்டரையரே? இங்கு வெற்றி எவருடையது ஆயினும் அது என்னுடையதே. சோழத்தின் வெற்றியே. நமது அடுத்த தலைமுறைக்கு வாழ்த்துக்கள் கூறி ஆசீர்வதியுங்கள். சோழம் இன்னமும் பல வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள் என்றார் சுந்தர சோழர். வெற்றியின் களிப்பில் வேதனை வேண்டாம் என்பதைத்தான் கூறுகிறேன் மன்னா. வீரபாண்டியன் எதிரியே ஆயினும் பாண்டியருக்கு தலைவன். அவனது இறுதி காரியங்கள் செய்ய அவனது உடலை அவனை சேர்ந்தவர்களிடம் ஒப்படைப்பதுதானே முறை. இப்படி அழுகி நாற்றம் எடுக்கும் வரை கோட்டை வாசலில் தொங்கித்தான் ஆக வேண்டுமா? சோழத்தின் தர்மம் இதைத்தான் நமக்கு கற்றுத்தந்ததா? மறுபடியும் உக்கிரமானார் பழுவேட்டரையர். பழுவேட்டரையர் சொல்லில் நியாயம் உண்டு அரசே. நானும் இதைத்தான் வேண்டுகிறேன். எதிரி நம்மை ஏளனப்படுத்தினான், நாம் சென்றோம், வென்றோம், கொன்றோம், எல்லாம் சரி. ஆனால் அவன் தலையை இப்படி கோட்டை வாசலில் வேலில் சொருகி கட்டியிருப்பது என இழுத்தார் அனிருத்த பிரம்மராயர். இதற்கு நான் பதில் கூறலாமா? குரல் வந்த திசையை அனைவரும் நோக்க சினத்தோடு அங்கே எழுந்தான் ஆதித்தன். சிம்மத்தின் கர்ஜனை கேட்ட கானகமாக ஆனது அரசவை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.